தமிழகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த தேதிகள்ல மழை பொழிவு மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் அதிகரிக்கும் என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள்ல மழை எந்தெந்த தேதிகளில் பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஆனா மறுபடியும் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது. தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மீண்டும் மழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு வருது. அதனால் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் அப்படிங்கிறதையும் மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த கொளுத்தக்கூடிய வெயிலுக்கு நடுவில் பலமான ஒரு சூறாவளி காற்றுடன் கூடிய ஒரு கனமழை வருமானா கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 10 முதல் 15 மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த மார்ச் முடியறதுக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மீண்டும் கணிசமாக லேசான மழை மற்றும் மிதமான மழை கிடைக்கும். ஏப்ரல் தொடங்கியவுடன் கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும். அதனால் எப்பொழுது கனமழை தேதிகள் மறக்காமல் நீங்கள் குறித்து கொள்ளுங்க. எப்பொழுது கனமழை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மீண்டும் கண்டிப்பாக நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதிகள், இந்த 4 நாட்கள் 2, 3, 4, 5 மற்றும் 6 ஆகவே நமக்கு ஒரு 5 நாட்கள் கிட்டத்தட்ட நமக்கு கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகள், அதே போல் தென் மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு ஏப்ரல் தொடங்கியதிலிருந்தே நமக்கு மிதமான மழை பொழிவுகள்லாம் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக நமக்கு கடலோர மாவட்டங்கள் முதலாவது நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் 3ஆம் தேதி 4ஆம் தேதி பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது. சென்னை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது, அதாவது பகலில் கண்டிப்பாக வெயில் இருக்க தான் செய்யும். மாலை நேரங்களிலோ அல்லது இரவிலோ கணிசமாக நமக்கு மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரங்களில் ஏப்ரல் 3, 4, 5 போல நமக்கு பரவலாக மழை வாய்ப்பு மறுபடியும் அதிகரிக்கும், தீவிரமடையும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் அறிவித்த தேதிகள் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதிகளுக்குள் டெல்டாவில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் ஏப்ரல் 2 முதல் 6 வரை கணிசமாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா தென் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற பெரும்பாலான மாவட்டங்களில் ஏப்ரல் 3, 4, 5 தேதிகள் போல கணிசமாக நமக்கு மிதமான மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிறோம். அதனால் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க, அவ்வளோதான் போல், இதுக்கப்புறம் மழையே வராது, வெயில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சில வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். 3, 4, 5 போன்ற தேதிகளிலும் நமக்கு வானிலையில் மிக அருமையான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும். பல்வேறு பகுதிகளில் பரவலாக வெப்பசலன இடி மழை, அது கோடை மழை எல்லாமே நமக்கு பெய்ய ஆரம்பிக்கும். மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. இந்த சுற்று மழை பொழிவில் பகுதியான மழையாக இருக்கும். ஆனால் நமக்கு கனமழையாக கூட சில இடங்களில் பதிவாகலாம். அடுத்ததாக இந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வராதாங்க அப்படின்னு சொல்ல கேட்டிருந்தீங்க. ஏன்னா வெயில் தாக்கம் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாகிருக்கு. இப்போ மதுரை மாவட்டங்களில், தென் மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த உள் மாவட்டத்தில் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் பகல் நேர வெப்பநிலை மட்டும் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட நமக்கு வந்து 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தீவிரமாகிட்டே இருக்குது. உள் மாவட்டங்கள் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் கண்டிப்பாக உள் மாவட்டத்தில் வந்து நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக படிப்படியாக மேலும் இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் ஏப்ரல் 3, 4, 5 போன்ற தேதிகளில் சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழை கூட எதிர்பார்க்கலாம். சில பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய மழை பொழிவுகளும் நிச்சயமாக இந்த ஈஸ்டர் காலகட்டங்களில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மாவட்டத்தில் மார்ச் 30, 31 இந்த 2 நாட்கள் லேசான மழை மற்றும் மிதமான மழையானது பகுதியாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 3, 4, 5 தேதிகளில் மிதமான மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பதிவாகும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் நம்ம வானிலை அறிக்கையை சொல்லும் போது உங்களுக்கு நம்ம தேதிகள் கொடுத்துட்றோம். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கே வந்து மழை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. அதனால் கொடுக்கக்கூடிய தேதிகளை வந்து நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். மார்ச் 30, 31 அப்புறம் ஏப்ரல் 2 முதல் 6 வரைக்கும் இந்த நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கிறோம். ஒரு சில இடங்களில் லேசான மழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் மிதமான மழை, லேசான மழை, ஏதோ ஒரு சில இடத்துல கனமழைன்னு இருக்கும். எப்போ நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குதோ அப்போ தான் உங்களுக்கு நம்ம மிக கனமழை, அதி கனமழை, ரெட் அலர்ட்டில் நம்ம கொடுக்க முடியும். மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் இந்த வருஷமும் சிவப்பு நிற எச்சரிக்கை கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். பொறுமையாக இருங்க. முதலாவதாக தென்மேற்கு பருவமழை நமக்கு தொடங்கட்டும். தென்மேற்கு பருவமழை மே இறுதி, ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு கேரளா, கர்நாடகாவில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதோடு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் சிறப்பான மழை பொழிவுகள் தொடர்ந்து தினந்தோறும் எதிர்பார்க்க முடியும். அதிகரிக்கும் வெப்பநிலை மே மாதத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் உயரும். இது இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒரு கூடுதலாக பார்க்கப்படுது. இது சாதாரண வெப்பநிலை கிடையாது. பொதுவாக ஏப்ரலில் அதிகபட்சம் நமக்கு 38 அல்லது 39 பதிவாகலாம். ஆனால் இதெல்லாம் மார்ச்லேயே நமக்கு வந்து இப்போவே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. ஏப்ரலில் இன்னும் நமக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ், அதாவது 40 டிகிரி செல்சியஸோ அல்லது 41 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூட வெப்பநிலை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏப்ரலில். அதனால் கவனமாக இருக்கணும். அவ்வப்போது மழையும் வரும். ஏப்ரல் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் மாதத்தின் தொடக்கமும் மாதத்தின் இறுதியும் மழை வந்து பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பமும் ஏப்ரல் மாதம் முடியும் போதும் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நடுப்பகுதிகள் ஏப்ரல் மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நமக்கு பெரிதளவில் நமக்கு மழை இருக்காது. வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக காணப்படக்கூடும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.